சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி விமான நிலையத்திற்கு நடப்பாண்டில் முதன்முறையாக 1,00,000 பயணிகள் வருகை. விமான நிலைய இயக்குனர் தகவல். வேலை செய்த வீட்டில் 4.5 பவுன் தங்க நகைகளை திருடிய பெண் கைது செய்து நகைகளை மீட்ட போலீசார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி விமான நிலையத்திற்கு நடப்பாண்டில் முதன்முறையாக 1,00,000 பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்றும் விமான விரிவாக்கம் 2030க்குள் முடிவடையும் என விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு பயணிகள் சேவை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் இன்று காலை விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும் பிற விமான நிலைய பணியாளர்கள் உள்ளிட்ட இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள் இணைந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடினர். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய திலகம் மற்றும் ரோஜா பூக்களை கொண்டு வரவேற்பு அளித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து இயக்குனர் கூறும்போது, புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது. சில ஆண்டுகள் விமான வருகை இன்றி மூடப்பட்டு இருந்தது. தற்போது 1500 மீட்டர் ஓடுபாதை மட்டுமே உள்ளதால் 72 பேர் பயணிக்கும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. போர் பதட்டம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதன்முறையாக 1,00,000 பயணிகள் வந்துள்ளனர் என இயக்குனர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்தார். மேலும் விமான ஓடுபாதை விரிவாக்கம் செய்தால் 200க்கும் மேற்பட்டோர் பயணிக்கும் பெரிய ரக விமானங்கள் வரும். பல மாநிலங்களுக்கு விமான சேவையும் விரிவடையும். இதன் மூலம் அதிக அளவு வருவாய் விமான நிலையத்திற்கு கிடைக்கும். வரும் 2027ஆம் ஆண்டு விரிவாக்க பணி தொடங்கி 2030ஆம் ஆண்டில் 2300 மீட்டர் புதிய விமான ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இயக்குனர் தெரிவித்தார். புதுச்சேரியில் தான் வேலை பார்த்த வீட்டிலிருந்து 4.5 பவுன் தங்க நகைகளை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நகைகளை மீட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவுக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தைச் சேர்ந்த ஞான சௌந்தர்யா என்ற 24 வயது பெண்ணை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டிலுள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதில் இருந்த நகைகளை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கம் அளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது. இதனால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். பிற்பகல் 11 மணிக்கு மேல் மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே 100 டிகிரிக்கு மேல் வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்த நிலையில் மாலை திடீரென கருமேகத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளான திருக்கனூர், வம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. திடீர் கனமழையால் திருக்கனூர், வம்புப்பட்டு, சோம்பப்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. மேலும் இதே மழை தொடர்ந்து நீடித்தால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான களம் அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவசாயத்தை தூக்கி கடந்தா மழை ஆரம்பிச்சிருக்கு. விவசாயத்துக்கு கஷ்டப்பட்டு தேஞ்சி வந்த பலன் கிடைக்காம மழை பாதிப்பு முடியுது. அந்த பாதிப்படும் போது நெல்லி அறுத்த அறுவடையை போட்டதுக்கு ஒரு கிண்டி களமோ ஒரு வழி இல்லை. கவர்மெண்ட் அதை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக தீப ஆராதனை மற்றும் ஊரணி பொங்கல் வைக்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழா ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காட்டப்பட்டு ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து பிரசாதங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்தபோது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழைக்காலங்களில் சிரமம் ஏற்படுவதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பூங்காவில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வெங்கடா நகர் பகுதியில் சாலையோர மற்றும் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து அவர்களின் வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நலம் விசாரித்தார். அப்போது அந்த பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் CCTV கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உறுதியளித்தார். மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் 11வது பட்டமளிப்பு விழா ஆச்சாரியாபுரம் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் 11வது பட்டமளிப்பு விழா ஆச்சாரியாபுரம் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைமை நெறியாளர் அரவிந்தன், சிறப்பு விருந்தினர்கள் ஐசிடி அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீகாந்த் வெங்கடராமன், UPS இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் கஸ்தூரி ரங்கன், HCL டெக்னாலஜிஸ் தலைவர் பிரகாஷ் பாலு, கல்லூரி முதல்வர் குருலிங்கம் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். உலக இரத்த தான தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் இரத்த தான தன்னார்வலர்களை கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் அதிக முறையாக 107 முறை இரத்த தானம் வழங்கிய சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றிச்செல்வம் அவர்களை பாராட்டி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார், பேராசிரியர் குல்கர்னி, இரத்த வங்கியின் தலைமை மருத்துவர் டாக்டர் அபிஷேக், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு கழகத்தின் துணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி, இரத்த வங்கி பொறுப்பாளர் டாக்டர் வடிவேல், லயன்ஸ் கிளப் நிர்வாகி செல்வகாந்தி ஆகியோர் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினர். இரத்த தானத்தின் அவசியம் பற்றி வெற்றி செல்வம் அவர்கள் விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். மேலும் முதன்முறையாக இரத்த தானம் அளிக்கும் தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் வாய்ப்பினை ஜிப்மர் நிர்வாகம் வெற்றி செல்வத்திற்கு வழங்கி கௌரவப்படுத்தியது. 119வது ஆண்டு பெருவிழாவில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பெருவிழா நவநாள் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வந்தது. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் இருதய ஆண்டவர் திருவுருவம் எழுந்தருளிய நிலையில் பசிலிக்கா வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தேர்பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இருதய ஆண்டவரை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்தனர். விழாவையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தேர்பவனியின் பறக்கும் கேமரா காட்சிகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்க நிகழ்ச்சியில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று கருத்துரை வழங்கினார். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கமானது அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிட வளாகத்தில் கவிஞர் புதுவை யுகபாரதி இயக்கிய பேராசிரியர் கபஞ்சு என்னும் ஆவணப்படத்தை திரையிட்டது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி எழுத்தாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு பேராசிரியர் பஞ்சு பற்றிய ஆவணப்படம் குறித்து கருத்துரையாற்றினார். இந்த நிகழ்வை தமிழகத்தின் ஆகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவணப்பட இயக்குநருமான ரவி சுப்பிரமணியன் தமிழ்நாட்டு அரசு பள்ளி கல்வித்துறையின் பொது நூலக இயக்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார். இந்த ஆவணப்படம் குறித்து சென்னையை சேர்ந்த எழுத்தாளர் கவிஞர் நயினார் சிறப்புரையாற்றினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, கவிஞரும் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மேனாள் கண்காணிப்பு பொறியாளருமான பாலசுப்பிரமணியன், இந்த ஆவணப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஆதியோகி மற்றும் தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் அரசு வழக்கறிஞர் முனைவர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். கவிஞர் புதுவை யுகபாரதி ஆவணப்படத்தின் ஆக்கம் குறித்து சான்றோரிடையே விளக்கம் கூறினார். இந்த விழாவில் முனைவர் பழ அதியமான் உள்ளடங்கலாக தமிழகத்தைச் சார்ந்த பல்வேறு அறிஞர் பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டு ஆவணப்பட திரையிடலை கண்டு மகிழ்ந்தனர். புதுவை வெங்கடா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
புதுவை வெங்கடா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மின் அழுத்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதுகுறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கம் அளித்தபோது அந்த பகுதிகளில் மின்மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மூப்பனார் வளாகம் அருகே சென்று கொண்டிருந்த கார் சாலை ஓரத்தில் நின்றிருந்த குப்பை அள்ளும் வாகனம் மீது மோதி 2 பெண் துப்புரவு பணியாளர்கள் காயமடைந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மூப்பனார் வளாகம் அருகே வில்லியனூரிலிருந்து புதுச்சேரி சென்று கொண்டிருந்த கார் சாலையின் இடதுபுறம் இருந்த இரும்பு குப்பை தொட்டியில் மோதியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து குப்பை தொட்டிக்கு அருகில் நின்றிருந்த 2 பெண் துப்புரவு பணியாளர்கள் மீது மோதியுள்ளது. மேலும் குப்பை ஏற்ற வந்த வாகனத்தின் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கடலூர் மாவட்டம் சின்னக்குட்டியான் குப்பத்தைச் சேர்ந்த முருகேசனின் மனைவி 47 வயதான ராஜகுமாரி, சங்கர் என்பவரின் மனைவி 45 வயதான வேல்விழி ஆகிய இருவருக்கும் தலை, தொடை, இடுப்பு உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் குப்பையள்ளும் வாகனமும் சேதமடைந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு செய்தார். புதுவை ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கன்வாடி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதியோர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அங்கு பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 5 மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வரவில்லை எனவும், ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். இதனை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி விமான நிலையத்திற்கு நடப்பாண்டில் முதன்முறையாக 1 லட்சம் பயணிகள் வருகை. விமான நிலைய இயக்குனர் தகவல். வேலை செய்த வீட்டில் 4.5 பவுன் தங்க நகைகளை திருடிய பெண் கைது செய்து நகைகளை மீட்ட போலீசார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வு மேற்கொண்டார்.